வணக்க மக்களே, 50 கிலோ கிச்சடி பொன்னி அரிசியில் நாம் 50 கிலோ வெஜிடபிள் பிரியாணி சூப்பர் சுவையாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக சொல்லியிருப்பேன். பார்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு 10 லிட்டரு நாம் சன்ஃப்ளவர் ஆயில் நாம் சேர்த்துடலாங்க. 50 கிலோவுக்கு 10 லிட்ரு ஆயில் தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துடாதீங்க, பிரியாணியில் ஆயில் அதிகமாக தெரியும். ஆயில் நல்லா சூடாகனதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 18 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே நாம் 1/2 கிலோ பச்சை மிளகா தண்ணியில் விட்டு காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகா வெங்காயத்தை கூடவே சேர்த்துடலாம். வெங்காயத்தை கூடவே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். அப்போ தான் பிரியாணியில் வாசனை இன்னும் நல்லா கூடுங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. நாம் பாருங்கள், கிச்சடி பொன்னி அரிசி அழகு பிராண்டு எடுத்துருக்குறோம். இது புழுங்கல் அரிசிங்க, பச்சை அரிசி இல்லை. இந்த பச்சை அரிசியில் சூப்பராக உதிரியாக நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. அரிசி 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. 4 கிலோ பூண்டு பேஸ்ட்டு, 4 கிலோ இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சுவை கூடும். அப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினா தான் பிரியாணி சுவை கூடும், வாசனை நல்லா இருக்குங்க. பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துட்டு பிறகு நம்ம 18 கிலோ தக்காளி நல்லா தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 18 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. 50 கிலோவுக்கு 18 கிலோ தக்காளி சேர்த்தா தான் நல்லா சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி சூப்பராக இருக்குங்க. தக்காளி 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நாம் பீன்ஸ் 3 கிலோ, கேரட் 3 கிலோ நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதை நாம் இப்போ சேர்த்துடலாங்க. பீன்ஸ் கேரட்டு சேர்த்துட்டு 4 கிலோ பச்சை பட்டாணி தண்ணியில் ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நாம் பச்சை பட்டாணி அது கூடவே சேர்த்துடலாங்க. பச்சை பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு அளவு 2 பாக்கெட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்குங்க. நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாங்க. நான் 50 கிலோ வெஜ்ஜு பிரியாணிக்கு 5 லிட்டரு தாங்க தயிர் சேர்க்குறேன். அதுவே புளிப்பாக இருக்கும். நான் லெமன் சேர்க்குறதில்ல, தயிர் மட்டும் தான் சேர்க்குறேன். அதுவே புளிப்பு சுவை கொடுக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்குங்க. அது இதோட கொஞ்சம் இன்னும் புளிப்பு சுவை கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நான் லெமன் சேர்க்குறதில்ல. இந்தமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 50 கிலோ வெஜ்ஜு பிரியாணிக்கு நம்ம 5 லிட்டர் தயிர் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாங்க. மசாலா எண்ணெயில் 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்காமல் நீங்கள் தண்ணி அளவு வைக்காதீங்க. நல்லா மசாலா நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை வச்சிடலாங்க. நான் 50 கிலோவுக்கு 95 லிட்டரு தண்ணி வைக்கிறேங்க. இப்போ வெஜ்ஜு பிரியாணிக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் இல்லை. 100 லிட்டரு அளவு. இப்போ நம்ம புழுங்கல் அரிசின்றதால நம்ம 95 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. பச்சை அரிசியாக இருந்தால் 100 லிட்டர் கரெக்டாக வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அதனால் நான் புழுங்கல் அரிசின்றதால 95 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், 2 கிலோ மீல் மேக்கரு நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 2 கிலோ மீல் மேக்கரு இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. மீல் மேக்கரு அதிக நேரம் ஊற வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஊற வைங்க, நல்லா ஊறி வந்துடும். இப்போ மீல் மேக்கரை சேர்த்துட்டு பாருங்கள், உலை நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பொன்னி புழுங்கல் அரிசி இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. மக்களே, நான் புதினா கொத்தமல்லி சேர்க்குறது வீடியோ எடுக்கலை, நெய் சேர்க்குறதும் எடுக்காமல் மறந்துட்டேன். நீங்கள் கம்பல்சரி தம் போடுறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் நெய், 2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மக்களே, சூப்பர் சுவையான. நம்ம பாருங்கள், அரிசி சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தம்மில் வச்சு நம்ம சாப்பாடு எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு எந்த அளவில் இருக்குது பாருங்கள். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கும். பாருங்கள் மக்களே, நம்ம அரை மணி நேரம் விட்டு நாம் பிரியாணி திறந்து பார்க்குறோம். பாருங்கள் எந்த அளவில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ உதிரியாக புழுங்கல் அரிசியில் இவ்வளோ உதிரியாக நம்ம அளவு தண்ணி கரெக்டாக வச்சுருக்கிறோம். சூப்பர் சுவையாக ரெடியாக இருக்குது பாருங்கள்.
மக்களே இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் சுவையான 50 கிலோ வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. மக்களே என் வீடியோ நல்லா பார்க்குறீங்க, எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் என் நன்றிங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள், சூப்பராக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.